டிவியின் முக்கிய செய்திகள். நீதி விசாரணை கோரி வடகிழக்கில் போராட்டங்கள். காணி மீட்பு மற்றும் வேலையில்லா பட்டதாரிகளின் போராட்டங்கள் முடிவற்ற நிலையில் தொடரும் அவலம். கவுனவத்தை வைரவர் ஆலயத்தில் மிருக பலியிடுதலுக்கான தடை, மீறினால் 2 வருட சிறை. மடகாஸ்கர் வீதியில் வீசிய புயல் காரணமாக 78 பேர் பலி, 7 லட்சம் மக்கள் பாதிப்பு. பங்களாதேஷ் மற்றும் இலங்கைக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி. வணக்கம். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் யுத்த குற்றங்கள் தொடர்பில் நீதி விசாரணையை வலியுறுத்தி வடக்கிலும் கிழக்கிலும் இன்று கவன ஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அந்த வகையில் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் முன்பாக இன்று கூடிய மக்கள் தமக்கு நீதி வழங்க கோரி அங்கிருந்து ஊர்வலமாக சென்று யாழ் ஐநா மனித உரிமைகள் அலுவலகத்தில் மகஜர் ஒன்றையும் கையளித்துள்ளனர். குறித்த போராட்டத்தில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், நில ஆக்கிரமிப்புகளினால் பாதிக்கப்பட்டவர்கள், அரசியல் கைதிகளின் உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை நீதி விசாரணை உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கிளிநொச்சி டிப்போ சந்தியிலும் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டத்தில் காணாமல் போனவர்களின் உறவுகள், சிவில் அமைப்புகள் என பலரும் பங்கேற்றிருந்தனர். பாராபட்சம் நல்லிணக்கத்துக்கு நீதி அடிப்படையாகும். எனினும் இலங்கையின் நீதித்துறை பக்கசார்பற்று நடந்து கொள்வதாகவே காண்கின்றோம். இலங்கையில் கடந்த காலங்களில் நடந்த போர்க்குற்றங்கள் மற்றும் அரசியல் படுகொலைகள் முறை விசாரணைகள் உட்படுத்தப்படுவதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி கிடைக்காது போகின்றது. குமாரபுரம் கூட்டு படுகொலை மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் படுகொலை வழக்குகளில் உரிய சாட்சிகள் இருந்தும் குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டனர். இலங்கை அரசின் நீதி பொறிமுறை தமது சார்பாக அமையாது என்பதாலேயே உரிமை மீறல்களுக்காக உள்ளானோர் தொடர்ந்தும் சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தி வருகின்றனர் என்பதனையும் இங்கு சுட்டிக்காண்கின்றோம். அடிப்படையில் இலங்கை அரசின் சமகால நிலைப்பாடுகள் காரணமாக அரசியல் நம்பிக்கை இழந்துள்ள வடக்கு கிழக்கு மக்கள் தமது கடந்த கால கசப்பான அரசியல் அனுபவங்களையும் கருத்தில் கொண்டு சர்வதேச ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்தி வருகின்றனர். இதனை கலந்தாலோசனைக்கான செயலணியின் அறிக்கை காண முடிகின்றது. அதன் அடிப்படையில் இலங்கை நிலைமாறு கால நீதி செயற்பாடுகள் ஒருங்கிணைந்த முறையிலே முன்னெடுக்கப்படவும் நிலையான நல்லிணக்கத்தை உருவாக்கவும் நோக்கமாக கொண்டு பின்வரும் கோரிக்கைகள் தங்கள் முன்வைக்கின்றோம். வடகை போன்று கிழக்கிலும் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் மற்றும் தொண்டர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் ஒன்றிணைந்து கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தியிருந்தனர். மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்றலில் குறித்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது. இதேவேளை வவுனியா, மன்னார் மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் மேற்குறித்த கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சம்பூர் 2ஆம் பட்டாரை சேர்ந்த பிஎன்எஸ் வினேசன். இருக்கிற காணி எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்க 40 ஏக்கர் காணி அங்கே கொடுத்தது. இப்போ 1000 ஏக்கருக்கு மேலே வச்சுருக்காங்க. வாழ்வாதாரங்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாட்டு எல்லாம் அவரோட கேள்விகளை அவங்க வயல் காணி 5 குளம் உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஆனால் கட்டாயம் நேவி காணி தேவை. அந்த அடிப்படையில் நாங்கள் 40 ஏக்கர் காணி கொடுத்துதான். இப்போ அவர் எல்லாம் சேர்த்து 1000 ஏக்கருக்கு மேலே வச்சுருக்காங்க. அதனால் எங்கள் விவசாயங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது. இப்போ எங்களை குடியேற்றியும் நாங்கள் இப்போ முகாம் இருக்க மாதிரி தான் இருந்து கொண்டிருக்கோம். ஏன்னு சொன்னால் எங்களோட வாழ்வாதாரம் முழுக்க அங்கே இருக்குது. ஆனால் கட்டாயம் நேவிக்கு தேவை. எங்களை 80 குடியாட்டம் ஏற்கனவே இருந்தது. அதுவும் உள்ளடக்கப்பட்டது. கோயில் ஒன்று இருந்தது. அந்த கோயிலும் அவங்களுக்கு இருக்குது. இலங்கையும் புரிந்துணர்வு உடன்படிக்கை செயற்கொள்ள வேண்டும். சர்வதேச நீதிபதிகளை கொண்ட நீதி பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும். நிலை மாறுகால நீதி சட்ட கோல்டன் நீகில் தனியார் பாதுகாப்பு ஊழியர்கள் சம்பள உயர்வையும் நிரந்தர நியமனத்தையும் கோரி இன்றைய தினம் சுன்னாகத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் நீண்டகாலமாக தாம் மிகவும் குறைந்த நாளாந்து சம்பளத்திலேயே பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்து இந்த போராட்டம் இடம்பெற்றது.
பாதுகாப்பு கடமையில் எம்மை அமர்த்தும் குத்தகை நிறுவனமானது யாழ் மாவட்ட தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் உடையது என பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த போராட்டம் சுன்னாக மின்சார சபையில் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காணி மீட்பு மற்றும் வேலையில்லா பட்டுதாரிகளின் போராட்டங்கள் முடிவற்ற நிலையில் தொடர்ந்துள்ளன. கேப்பாப்புலவு மக்களினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள போராட்டம் இன்றுடன் 16வது நாளாக தொடர்ந்துள்ளது. கடந்த 1ஆம் தேதி தமது பூர்வீக நிலங்களை விடுவிக்குமாறு வலியுறுத்தி முல்லைத்தீவு ராணுவ முகாமுக்கு முன்பாக ஆரம்பித்த குறித்த போராட்டம் இன்றுடன் 16வது நாளாக தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் கேப்பாப்புலவு மக்களின் போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் முன்றலில் ஆரம்பிக்கப்பட்ட காணாமலாக்கப்பட்டவர்களின் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று 25வது நாளாக தீர்வின்றி தொடர்கிறது. கடந்த 20ஆம் தேதி காலை கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலய முன்றலில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கவனஈர்ப்பு இன்று வரை தொடர்கிறது. அதுடன் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் டெங்கு காய்ச்சலும் பன்றிக் காய்ச்சலும் தீவிரமாக பரவி வருகின்ற நிலையில் அவற்றிலிருந்து தம்மை காக்குமாறு கிளிநொச்சி பன்னம்கண்டி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காணி உரிமையின்றி தகர கொட்டில்களில் எவ்வித அடிப்படை வசதிகளுமின்றி வாழும் இந்த மக்கள் தமக்கான காணி உறுதி மற்றும் வீட்டு திட்டத்தை வழங்குமாறு கோரி கடந்த 13 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு பட்டதாரிகளினால் முன்னெடுக்கப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டம் தீர்வின்றி தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கவுனவத்தை வைரவர் ஆலயத்தில் மிருக பலியிடுதலுக்கான தடையை நீடித்துள்ள யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செழியன் தடையை மீறி ஆலய சூழலில் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தினால் நிர்வாக சபையினர் ஆலய பூசகர் ஆகியோர் 2 வருடத்துக்கு குறையாத சிறை தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என எச்சரித்துள்ளார். கவுனவத்தை வைரவர் ஆலயத்தில் வேள்வி உற்சவத்தின் போது மிருகங்கள் பலியிடப்படுவது தொடர்பிலான வழக்கு நேற்று மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிபதி உத்தரவை பிறப்பித்தார். தடையை மீறி செயற்பட்டால் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஆலயம் மூடப்படும் என்றும் நீதிபதி எச்சரித்தார். ஆலய வேள்வி உற்சவத்தின் போது ஆடுகள் மற்றும் கோழிகளை ஆலயத்துக்கு கொண்டு வந்து பூஜை வழிபாடுகளை செய்வதற்கு தடையில்லை என தெரிவித்த நீதிபதி இளஞ்செழியன், ஆனால் அவ்வாறு கொண்டு வரப்படும் ஆடுகளையும் கோழிகளையும் பலியிடுவதற்கு முயற்சித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். சைட்ட மருத்துவக் கல்லூரி தொடர்பிலான பிரச்சினைக்கு தீர்வு ஒன்றை பெற்றுத் தருவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உறுதியளித்துள்ளார். குறித்த பிரச்சினை தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், பீடாதிபதிகள், உயர்கல்வி அமைச்சர், வைத்திய சபை அதிகாரிகள், சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் சைட்ட நிறுவனத்தின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்புக்குள் இழுவை படகை கட்டுப்படுத்தும் சட்டமூலத்துக்கு வடமாகாண சபை வழங்கியுள்ள பதில் விசித்திரமாக இருக்கிறது என்றும் குறித்த விடயம் மாகாண சபைக்கு உட்பட்டது அல்ல எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சுமந்திரன் கூறியிருக்கும் கருத்துக்கு மாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையின் 9 மாகாணங்கள் உள்ளன. அவற்றில் மாகாணங்கள் மட்டுமே கடலுடன் தொடர்புடைய மாகாணம். பிறகு ஏன் 9 மாகாணங்களிடமும் இழுவை மடி தொழில் தொடர்பான கருத்துக்களை கேட்டீர்கள்? வடமாகாண சபைக்கு அதிகாரம் இல்லை என்றால் இந்த சட்டமூலத்தை எதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தனிநபர் சட்டமூலமாக கொண்டு வர வேண்டும்? அதனை மத்திய மீன்பிடி அமைச்சரை கொண்டு வந்திருக்கலாம் தானே என்று சிவாஜிலிங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுடைய கருத்துக்கு கடும் எதிர்ப்பினை தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய சபை நடவடிக்கைகளை பார்த்தால் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நாங்கள் எதுவுமே சொல்ல தேவை. அந்த நாங்கள் கேட்க விரும்புகின்றோம், வடக்கு பகுதியிலே மக்களுக்கு பிரச்சனை என்றால் ஏன் அரசாங்கம் இந்த தீர்மானத்தை கொண்டு வரவில்லை? ஒரு தனிநபர் பிரேரணையாக ஏன் வர வேண்டும்? ஒரு 2 நாட்டுக்கிடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்தியாவுக்கும் இலங்கை இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, தமிழகத்துக்கும் வடக்கு மாகாணத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. 2 அது ஒரு மாநில அரசாங்கம், இது மாகாண அரசாங்கம். அப்படி இருக்கும் பொழுது ஏன் தனிநபரை நீங்கள் தள்ளிவிடுகின்றீர்கள் என்பது சந்தேகம் வருகின்றது. இலங்கை அரசாங்கம் தரவுகள் அவர்களுடைய தகவல். இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்குரிய பேருந்தில் கொண்டு செல்லப்பட்டு சுமார் 2 கிலோ கேரளா கஞ்சா கிளிநொச்சி போலீசாரால் நேற்று மீட்கப்பட்டுள்ளன. குறித்த
பேருந்தில் கேரள கஞ்சா கொண்டு செல்லப்படுவதாக கிளிநொச்சி போலீசாருக்கு வழங்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய கிளிநொச்சி போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக கிளிநொச்சி போலீஸ் நிலைய போதை தடுப்பு பிரிவினரால் குறித்த பேருந்து வழிமறிக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டுள்ளது. இதன்போது 2 கிலோ கேரள கஞ்சாவுடன் யாழ்ப்பாணம் அச்சுவேலியைச் சேர்ந்த 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் இன்று கிளிநொச்சி நீதிவான் நீதிமன்றில் 2 சந்தேக நபர்களும் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை இன்று பாரிய ஊழல் மோசடி குறித்து விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இன்று ஆணைக்குழுவில் முன்னிலையாக மாட்டார் என தெரிவிக்கப்படுகிறது. தவிர்க்க முடியாத காரணங்களால் இன்று முன்னிலையாக வர முடியாதென முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தரப்பினரால் ஆணைக்குழுவுக்கு கடிதம் ஊடாக அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அதன்படி விசாரணையை எதிர்வரும் 24ஆம் தேதிக்கு மாற்றுமாறும் கோரப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் தேசிய தொலைக்காட்சியில் விளம்பரம் செய்து அதற்காக 1652 லட்சம் ரூபாயை செலுத்தாமை தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்றைய தினம் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதியிடம் கடந்த வருடம் பல தடவைகள் ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் யுத்த குற்றம் மற்றும் மனித உரிமை மீறல் தொடர்பான உள்ளக பொறிமுறைக்கு வெளிநாடுகளின் தலையீடு இருந்தால் மாத்திரமே நம்பகத்தன்மை தோற்றம் பெறும் என்றும் அதுவே தமிழர்களுக்கு நீதியை பெற்றுத்தரும் என்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 34வது அமர்வில் நேற்று இலங்கையில் பாதிக்கப்பட்ட தரப்பின் சார்பாக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நீதியை நிலைநாட்டுவதற்கான உறுதிப்பாடு இலங்கை அரசாங்கத்திடம் இல்லை என குறிப்பிட்ட கஜேந்திரகுமார் கடந்த 2015ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 30/1 தீர்மானத்தின் பிரகாரம் பொறுப்புக்கூறலுக்கான குறைந்தபட்ச கடமைகளை கூட இலங்கை அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக கைவிட்டிருக்கிறது என சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி மற்றும் பிரதமரை விட எந்த ஒரு குறைந்தளவு அதிகாரம் கொண்ட நபராலும் தீர்மானத்தை கைவிடும் முடிவை எடுக்க முடியாதென அவர் சுட்டிக்காட்டியதோடு வாய்மொழியில் எதனை கூறினாலும் தீர்மானத்தில் இருக்கின்ற ஒரு கடப்பாட்டையேனும் அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என மேலும் தெரிவித்தார். இவ்வாறு எந்த அரசாங்கம் தீர்மானத்தை தெளிவாக நிறைவேற்றவில்லையோ மற்றும் அதனை கடைபிடிப்பதற்கு முனைப்பு காட்டவில்லையோ அந்த அரசுக்கு ஐநா மேலும் கால அவகாசம் வழங்குவதானது பாதிக்கப்பட்ட தரப்பினர் ஐநா பேரவையின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை பாரதூரமாக தகர்த்து விடுவதாகவே அமையும் என கஜேந்திரகுமார் இதன்போது சுட்டிக்காட்டினார். நாட்டில் உள்ள பொருளியல் நிபுணர்கள் மற்றும் ஆசிய முதலீட்டாளர்களை சந்தித்துக் கொள்ளும் இலங்கை முதலீட்டு மாநாடு இன்று கொங்கொங்கில் ஆரம்பமாக உள்ளது. நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க இந்த மாநாட்டில் பிரதான உரையை நிகழ்த்த உள்ளார். 200க்கும் அதிகமான முதலீட்டாளர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர். அத்துடன் இலங்கையின் முன்னணி வர்த்தக நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் மாநாட்டில் பங்கு பெற்ற இருக்கின்றார்கள். முதலாவது இலங்கைக்கான முதலீட்டு மாநாடு கடந்த வருடம் மார்ச் மாதத்தில் சிங்கப்பூரில் நடைபெற்றமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். நாட்டின் கல்வித்துறையில் நிலவும் சுமார் 50,000 வெற்றிடங்களை தீர்ப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் சேவையில் நிலவும் 50,000 வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் சேவையாற்றுவதற்கு சுமார் 238 பேருக்கு புதிய நியமனம் மற்றும் பதவி உயர்வு வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் ஆசிரியர் காலை பயிற்றுவிப்பதற்காக வரவு செலவு திட்டத்தில் 2 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதோடு விளையாட்டுத்துறை பயிற்றுவிப்பாளர்களாக 3850 பேரை பயிற்றுவித்து சேவையில் இணைத்துக் கொள்ளவும் திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கல்வி நிலையங்களை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் 700 பாடசாலைகளின் பௌதீக வளங்கள் அபிவிருத்தி செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நிதியின் வெளிநாட்டு செய்திகள் இடம்பெறும்.